பழனி பஞ்சாமிர்தம் குறித்து வதந்தி பரப்பிய பாஜக நிர்வாகி மீது வழக்கு பதிவான நிலையில் திரைப்பட இயக்குநர் மோகன் மீதும் பழனி கோவில் நிர்வாகம் புகார் அளித்துள்ளது. 30 லட்டு விவகாரத்தில் சிக்கியுள்ள திண்டுக்கலை சேர்ந்த தனியார் நிறுவனத்திடமிருந்து பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க நெய் வாங்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பாஜக நிர்வாகி செல்வகுமார் தவறான தகவல் பரப்பியிருந்தார். இதனை மறுத்த கோவில் நிர்வாகம் பழனி முருகன் கோவிலில் பஞ்சாமிர்தத்திற்கான நெய் ஆவண் நிறுவனத்திடமிருந்து மட்டுமே வாங்கப்படுவதாக தெரிவித்தது. இது தொடர்பாக வதந்தி பரப்பியதாக அடிவாரம் காவல்துறையில் பாஜக நிர்வாகிகள் செல்வகுமார் மற்றும் வினோஜ் பி செல்வம் மீது புகார் அளிக்கப்பட்டது. புகாரை பெற்ற காவல்துறையினர் கோவையை சார்ந்த பாஜக தொழிற்பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் செல்வகுமார் மீது தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்புவது, மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துவது என 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இயக்குநர் மோகன்ஜி மீதும் தவறான தகவல் பரப்புவதாக கூறி பழனி கோவில் நிர்வாகம் சார்பில் பழனி அடிவாரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பஞ்சாமிர்தம் குறித்த அவதூறு பரப்பும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கோயில் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.